வணக்கம். இயக்குனர் பிரவீன் இயக்கத்தில் விஷ்ணு விஷால், செல்வராகவன், ஸ்ரதா இன்னும் பலர் நடித்திருக்கக்கூடிய ஆரியன் திரைப்படத்தோட விமர்சனத்தை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ராட்சசன் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்ட வெற்றி படத்துக்கு பிறகு அதே பாணியில் ஒரு கிரைம் த்ரில்லர் பாணியில் விஷ்ணு விஷால் நடிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் தான் இது. இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போதே இது என்ன மாதிரியான கதை, இதில் யார் வில்லன் எல்லாமே ரிவீல் ஆகிடும். ஸோ அப்படி இருக்கும்போது இது தியேட்டரில் எப்படி ஒரு சுவாரஸ்யத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த படத்துக்கான ஒரு சவால் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு கடினமான உழைப்பை போட்டு தொடர்ந்து பல நாவல்களை எழுதி ஆனால் கவனிக்கப்படாமல் அதற்கான அங்கீகாரம் பெறாமல் ஒரு தோல்வியடைந்த எழுத்தாளராக செல்வராகவன் அழகர் என்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறார். அந்த அழகர் ஒரு பிரபலமான தொலைக்காட்சியில் ஒரு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு பார்வையாளராக போகிறாரு. அந்த நேர்காணல் தொடங்கின கொஞ்ச நேரத்திலேயே அந்த டிவி சேனலையே அவர் ஹைஜாக் பண்ணிடுறாரு. அப்போது தான் யார், என்ன பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்றதெல்லாம் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இது வரைக்கும் இத்தனை நாவல் எழுதியிருக்கேன், இது யாருமே கண்டுக்கல. இப்போ நான் ஒரு நாவலையே நிகழ்த்தி காட்ட போகிறேன். அதில் இன்னையிலேருந்து 5 நாளுக்கு தொடர்ந்து ஒரு கொலை நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாரு. அதில் அந்த விஷயத்த சொல்லிவிட்டு அவரும் சூசைட் பண்ணி இறந்து போய்டுறாரு. இப்போ இறந்து போன ஒருத்தர் எப்படி அந்த 5 கொலைகளை பண்ண முடியும் அப்படின்னு அந்த ஒரு கேள்வி தான் அந்த படத்தில் நம்ம கொஞ்சம் இன்வால்வ் ஆகி உட்கார்றதுக்கான ஒரு காரணமாக இருக்கும். ஆனால் அவர் சொன்ன மாதிரி இது பொய்யா இருக்கும் அப்படின்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லலாம் ஒரு சந்தேகம் இருக்கும்போது, ஆனால் அவர் சொன்ன மாதிரியே கொலைகள் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்குது. இது ஹீரோவுக்கு எவ்வளோ பெரிய சவாலாக இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த ஒட்டுமொத்த கதையும். இப்போ இந்த கதையில் என்ன அப்படின்னா, ஒரு எழுத்தாளர் தன்னுடைய கவனிக்கப்படாத நாவல்களை, தன்னுடைய எழுத்துக்களை கவனிக்க வைப்பதற்காக அவர் சில கொலைகளை பண்ணுறாரு அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆனால் அவரே முதல்ல இறந்து போயிடுறாரு. இறந்து போன ஒருத்தர் மீதி கொலைகளை எப்படி பண்ணுறாரு, அதை எப்படி நாவெல்லாம் மாற்றி கொடுக்குறாரு, தன்னை கவனிக்க வைக்கிறாரு அப்படிங்கிறது ஓரளவுக்கு சுவாரஸ்யமாகவே சொல்லியிருக்காங்க அப்படின்னு தோணுது. ஆனாலும் இவங்க தான் கொலையாளின்னு தெரிஞ்சிட்டதுனால படத்தில் கொலை நடக்க போகுது, அது எப்படி நடக்க போகுதுன்றது மட்டும்தான் சவாலே தவிர யார் கொலையாளி அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சுவாரஸ்யமும் இல்லை. அது கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருந்தது. இன்னொன்று, இந்த படத்தில் எனக்கு பொதுவாக நமக்கு க்ரைம் த்ரில்லர் படத்தில் ஒரு கொலை நடக்கும், அதை கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த பேட்டர்ன்லாம் கண்டுபிடிச்சி போகும்போது அடுத்த கொலை நடக்கும். இப்படி போயிட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு பரபரப்பு தொத்திக்கும். இந்த படத்தில் ஒரு கொலைக்கும் அடுத்த கொலைக்கும் இடையில அந்த நடக்கிற சீன்ஸ் எதுவுமே பெருசாக நமக்கு சுவாரஸ்யத்தையோ ஒரு பயத்தையோ அல்லது ஒரு ஆர்வத்தையோ ஏற்படுத்தலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இது ஏன் ஏற்படுத்தலை அப்படின்னா, இந்த படத்தில் அந்த கொலை செய்யப்படுபவர்கள் அந்த விக்டிம்கள் எல்லாருமே இந்த சமூகத்தால் ஏதோ ஒரு வகையில் ஒதுக்கப்பட்டவர்கள் அல்லது அங்கீகாரம் மறுக்கப்பட்டவர்கள் அல்லது அவர்களுடைய அந்த நல்ல சேவையோ அவங்களுடைய நல்ல உள்ளமோ புறக்கணிக்கப்பட்டவர்கள். அப்போ ஏற்கனவே இந்த சமூகத்தால் பாதிக்கப்பட்டவங்களை ஒரு கொலை செய்து அதை நியாயப்படுத்தி ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சவாலாக கொண்டு போய் நிறுத்துறது அல்லது ஒரு ஹீரோவுக்கான ஒரு சவாலாக கொண்டு போய் நிறுத்துறது அப்படிங்கிறதுலாம் அதில் எந்த விதமான லாஜிக்குமே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படம் எனக்கு பார்த்து முடிக்கும்போது எப்படி தோணுச்சுன்னா, இந்த படத்தில் நிறைய இடத்துல லாஜிக் இல்லைன்றதை விடவும் இந்த க்ரைமுக்கான ஒரு எத்திக்ஸே இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த படத்துடைய கடைசியில் என்னதான் இவர் மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த மாதிரி நல்லவங்களெல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் விட்டுடுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சோஷியல் மெசேஜை சொன்னாலும் கூட அது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்கிறாங்க. அது நியாயம் இல்லைன்றது படம் பார்க்குற நமக்கே தெரியுது. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த படம் பெரிய சுவாரஸ்யத்தை கொடுக்கல. இன்னும் சொல்லப்போனால் நம்மளால் அந்த பார்வையாளர்களால் கனெக்ட் பண்ணிக்கவே முடியல. இந்த படம் பேச வந்த விஷயம் நல்லதாக இருக்கலாம், ஆனால் அது
ஒரு எத்திக் இல்லாமல் ஒரு அறமற்ற ஒரு விஷயத்தை பேசுறதுனால முழுமையாக அந்த படத்தோட ஒன்றி ஒரு ஆத்மார்த்தமாக அந்த படத்தை பார்க்க முடியல. இன்னொன்று, ஒரு எழுத்தாளர்கள் மேலே இயக்குனருக்கு என்ன கோபம் அப்படின்னு தெரியல. ஏன்னா தன்னுடைய புத்தகங்கள் இந்த மக்களால், இந்த சமூகத்தால் கவனிக்கப்படலை அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய உயிரையும் மாய்த்து கொண்டு இன்னும் சில உயிர்களையும் கொலை செய்கிற அளவுக்கு ஒரு எழுத்தாளன் போகிறான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமே நம்மளால் ஏற்றுக்க முடியாமல் இருக்குது. இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் பதிவிடலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.